ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ரெண்டு விஷயம். முதல்ல இந்த 36வது ஸ்லோகத்தில் நிவாத கவச்சாதி யுத்த நிமித்தம் அப்படின்னு நிவாத கவச்சம்ங்கிற வார்த்தை வந்தது. அதுக்கான அர்த்தம் அப்போ சொல்லலை, பிறகு சொல்கிறேன்னு சொன்னேன். 142வது பக்கத்தில் கீழே பார்த்தோம்னா அந்த பாஷ்யத்தில் தவ த்வதீயம் சாமர்த்தியம் நிவாத கவச்சாதி யுத்த நிமித்தம் அன்வயம் பண்ணாக்கா நிவாச்ச கவச்சாதி யுத்த நிமித்தம் சாமர்த்தியம். அர்ஜுனுடைய ஒரு சாமர்த்தியம் என்னென்னா நிவாத கவச்சர்கள் அப்படிங்கிறது அசுரர்களில் ஒரு பிரிவு, ஒரு குரூப் அசுரர்கள். அவர்களோட யுத்தம் பண்ணி ஜெயித்திருக்கிறான். அதுதான் அவனுடைய சாமர்த்தியம். அசுரர்களுடைய யுத்தம் பண்ணி ஜெயித்திருக்கிறார். இந்த இந்திரலோகம் போனார். அந்த வனத்தில் இருக்கக்கூடிய 12 வருடங்களில் சில காலம் இந்திரலோகம் போய் அங்கே இந்திரனோட இருந்து அங்கே இந்திரன்கிட்டருந்து பலவிதமான ஆயுதங்களை அர்ஜுனன் பெற்றார், வாங்கினார். அப்போ அதற்கு நன்றியாக என்ன செய்ய வேண்டும்னு இந்திரன்கிட்ட கேட்குற பொழுது இந்திரன் சொல்கிறார், இந்த அசுரர்களில் நிவாத கவச்சர்கள்ங்கிற அசுரர்கள் ஒரு தீவில் வசிக்கக்கூடிய 3 கோடி பேரா. அந்த அசுரர்களால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அவர்களை மட்டும் கொஞ்சம் சம்ஹாரம் பண்ணணும்னா அவர்களை கொஞ்சம் அழித்து எங்களுக்கு உதவி பண்ணணுன்னு கேட்டிருக்கிறார். அப்போ அந்த நிவாத கவச்சர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை வென்று இந்திரனுக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த சாமர்த்தியம் அப்போ 3 கோடி பேரை இவர் யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறார் என்று மகாபாரத கதையில் வருது. அதனால் இங்கே தமிழ் அர்த்தம் பண்ணுற பொழுது நிவாத கவச்சங்களுடன் செய்த அப்படின்னு இருக்குது. அதான் குழப்பம். நிவாத கவச்சர்களுடன் செய்த, நிவாத கவச்சர்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு குரூப்புக்கு பேர். ஆமாம், அது ஒரு அசுரரில் ஒரு பிரிவுக்கு பேர். அவர்கள் ஒரு உடம்புல ஒரு கவச்சம் மாதிரி, இப்படி கர்ணன் எப்படி கவச்ச குண்டலத்தோடு இருந்த மாதிரி அந்த மாதிரி காற்று கூட உட்புகாத மாதிரியான ஒரு கவச்சம் அணிந்தவர்களாக இருந்திருக்கலாம். அந்த பெயர் காரணம் பார்த்தாக்கா நிவாத கவச்சர்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்பெஷல் கவச்சம் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அசுர இனம் என்பது. அதனால் நிவாத கவச்சங்களுடன் இருக்குது, நிவாத கவச்சர்களுடன் இருக்கணும். பார்த்தோம்னா காற்று, நிவாத்தம்னா காற்றும் புக முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கமான கவச்சம் போட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு இனத்தினுடைய பிரிவாக இருக்கலாம். அதனால் அசுர இனத்தில் அது ஒரு பிரிவு என்று மகாபாரதத்தில் வருது. சரி, அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, நேற்றைய வகுப்பில் நேற்றைய பதிவானதில் ஆடியோ பதிவாகலை, வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நேற்று கிளாஸ் யூடியூப்பில் போடலை. அதனால் இன்றைக்கு நேற்று பாடத்தை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு, ஒரு ஸ்லோகம் தான் நேற்று போயிருக்கு, இது 38வது ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை திரும்ப ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம், யூடியூப்பில் மட்டும் பார்க்குறவங்களுக்கு நடுவில் ஒரு விட்டு போனதாக இருக்கும். கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு போகலாம் மேற்கொண்டு. 38வது ஸ்லோகம் படிப்போம். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு
அவனது சோக மோகம் நீங்குமாறு, அவனுடைய மனதில் ஏற்பட்ட அந்த குழப்பம் கலக்கமானது நீங்குமாறு தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்து வருகின்றார். உபதேசத்தை தொடக்கத்திலிருந்து 30வது பாடல் வரைக்கும் ஆத்ம தத்துவத்தை பல கோணங்களில் சொன்னார். ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம அனாத்ம விவேகத்தை சொன்னார். ஆத்மா வேறு, அனாத்மா வேறு. அனாத்மா சவிகாரமானது, ஆத்மா நிர்விகாரமானது. கர்த்திருவம் போக்திருத்துவங்கிறதெல்லாம் அனாத்மாவில் ஏற்படக்கூடியது. ஆத்மா அகர்த்தாவாக அபோக்தாவாக அது எப்பொழுதும் பூர்ணமானதாக, நிர்விகாரமானதாக, ஏக்கமானதாக இருக்கின்றது. யார் தன்னை எவ்வாறு ஆத்மாவாக அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் செயலை செய்கின்ற பொழுதும் செய்கிறேன் என்று கருதுவது இல்லை. ஆகவே செயலின் பயலால் அவர்கள் பாதிப்பு அடைவது இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரான, இந்த இருவினை புண்ணிய பாப்பங்கிறது அவர்களை சேர்வது இல்லை. என அவர்கள் செயல்களை செய்கின்ற பொழுது நான் செய்கிறேன்கிற எண்ணம் கொண்டிருப்பது இல்லை, அல்லது இந்த செயலினுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்பது இல்லை. அதனால் அவர்களுக்கு சாஸ்திரத்தில் விதமான கர்மாவும் விதிக்கப்படவில்லை. அவர்கள் ஞானத்திற்கு பிறகு முன்னாடி என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கலாம், அல்லது அதையும் தியாகம் செய்துவிட்டு சந்நியாசியாக இருக்கலாம் என்று ஆத்ம தத்துவத்தை சொன்ன பிறகு லௌகிக்க திருஷ்டி, ஆத்ம தத்துவம் சொன்னதுங்கிறது பாரமார்த்திக திருஷ்டி, வாஸ்தவமாக என்ன என்பது. அப்புறம் 31வது பாடல்லிருந்து 37வது பாடல் வரைக்கும் லௌகிக்க திருஷ்டியிலையும் அவர் உன்னுடைய சொதர்மப்படி பார்த்தாலும் க்ஷத்திரனுடைய கடமை தர்மத்தை கடைபிடிப்பது ஆகும், தர்மத்தை காப்பதாகும், தர்மவான்களை காப்பதாகும். அந்த கோணத்திலையும் தர்மம் உன்னுடைய பக்கம் இருக்குங்கிறதுனால நீ அந்த தர்மத்தை காப்பதற்காக யுத்தம் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என்று ஸ்வதர்மத்தின்படி பார்த்தாலும் நீ யுத்தம் செய்ய கடவாய் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இந்த 38வது ஸ்லோகத்தில் இந்த ஸ்வதர்மத்தை செய்கிறது என்று அர்ஜுனன் முடிவு பண்ணால் அதற்கு ஒரு ஹிதோபதேசமாக சுருக்கமாக ஸ்வதர்மத்தை செய்கின்ற பொழுது என்ன மனநிலையோடு ஒருவன் செய்ய வேண்டும். கர்ம பலனில் விருப்பம் இல்லாதவன், அதாவது புண்ணிய பாபங்கள் என்னை தாக்கக்கூடாது என்று நினைக்கிறவன், புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட விரும்புகிறவன் புதிதாக கர்மாவை செய்கின்ற பொழுது அதை என்ன மனநிலையோடு செய்ய வேண்டும். அதுதான் கர்மயோகம்னு சொல்கிறோம். பின்னாடி கர்மயோகத்தை பற்றி விரிவாக பகவான் சொல்ல போகிறார். அதற்கு பீஜ மந்திரமாக, பீஜ ஸ்லோகமாக இந்த 38வது ஸ்லோகமானது இருக்கின்றது. அதுக்கான அவதாரிக்கை தத்ர யுத்தம் ஸ்வதர்மம் இதி ஏவம் யுத்தியமானஸ்ய உபதேசம் இமம் ஸ்ருணு. தத்ர விஷயத்தில் யுத்தமானது உன்னுடைய ஸ்வதர்மம் என்று கருதி, யுத்தம் ஸ்வதர்மம் இது ஏவம் யுத்தியமானசே, இது என்னுடைய ஸ்வதர்மம், அதனால் நான் செய்ய வேண்டும் என்று நீ கருதி செய்கின்ற பொழுதும் உபதேசம் இமம் ஸ்ருணு, அந்த விஷயத்தில் என்னுடைய இந்த உபதேசத்தை கேட்டுட்டு கொள்வாயாக. அப்போ என்ன மனதில் எப்படி எந்த பாவனையை வைத்துக்கொண்டு கர்மாவை செய்ய வேண்டும். பதார்த்தம் சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ சமௌ கிருத்வா ததஹ யுத்தாய யுஜ்யஸ்வ ஏவம் பாபம் நைவம் அவாப்ஸ்யசி. சுகதுக்கே சமே கிருத்வா, சுகதுக்கங்களை சமமாக கொண்டு, சமமாக எடுத்துக்கொண்டு, லாப அலாபௌ ஜெய அஜயௌ சமௌ கிருத்வா, அதே போல லாப நஷ்டங்களையும் வெற்றி தோல்விகளையும் சமமாக செய்து, சமமாக எடுத்துக்கொண்டு, ததஹ யுத்தாய யுஜ்யஸ்வ, பிறகு யுத்தத்திற்கு யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக ஆவாய், யுத்தம் செய்வாயாக. அப்போ இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனதில் இந்த மனநிலையை, இந்த பாவத்தை நீ வைத்து கொள்வாயாக. அவ்வாறு செய்தால்
நீ பாபத்தை அடைய மாட்டாய். பாபம் நைவம் அவாப்சியசி, ஒரு பொழுதும் பாபத்தை நீ அடைய மாட்டாய் அல்லது பாபத்தை அடையவே மாட்டாய். ஏன்னா இது யுத்தம் பண்ணுறது பாப்பமோ என்று அவன் நினைத்தான். அதனால் அதை குறிப்பிட்டு சொல்கிறார், உனக்கு பாப்பம் வராது. பாப்பம் மட்டுமல்ல, புண்ணியமும் வராது. புண்ணியமுங்கிறது இல்லை. இந்த மனநிலை இருந்தால் வெறுப்பு இல்லாமல் தர்மத்திற்காக என்ன சொன்னேன், தர்மத்திற்காக தர்மத்தை தர்மமாக செய்தல், தர்மத்திற்காக தர்மத்தை தர்மமாக செய்தல், தர்மத்தை செய்தல், அதையும் தர்மமான முறையில் செய்தல். அதுவும் எதற்காக செய்தல்னா இது தர்மத்திற்காகவே செய்தல். அதனால் எனக்கு பலன் வேண்டுங்கிற விருப்பம் இல்லாமல் தர்மம் காக்கப்பட வேண்டும், தர்மம் கடைபிடிக்க வேண்டும் என்று தர்மத்தை செய்தல். அப்படி செய்கின்ற முறையிலும், அதனால் செய்கின்ற லட்சியம் தர்மமாக இருக்கணும், அதை செய்கின்ற முறையும் தர்மமாக இருக்க வேண்டும். செய்கின்ற தொழில் சட்டத்திற்கு உட்பட்ட தொழிலாக இருக்க வேண்டும். நான் விவசாயம் பண்ணுறேன்னா என்ன விவசாயம்னா கஞ்சா விவசாயம்னா, கஞ்சா செடி விவசாயம் பண்ணுறேன்னாக்கா அது அது உழைப்பு தான். உழைக்கிறார் ஒரு மற்ற தொழில் மாதிரி விவசாயம் பண்ணுறாருன்னா அது சட்ட விரோதமானதாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் செய்கிற தொழில் தர்மமானதாக இருக்கணும். அப்புறம் அந்த செயலை செய்கின்ற முறையும் தர்மமாக இருக்க வேண்டும். அரிசி வியாபாரம் பண்ணுறேன்னா அது தர்மமான தொழில் தான். ஆனால் அதில் கலப்பாடம் பண்ணி பண்ணுறேன்னா அப்போ அது தர்மமான முறை அல்ல. முதல்ல லட்சியமே தப்பாக இருக்குது. இங்கே லட்சியம் சரிதான், அரிசி வியாபாரம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதில் கலப்படம் பண்ணால் செய்கின்ற முறை தவறானதாக இருக்கின்றது. அதனால் தர்ம விரோதமான முறை. அதனால் தர்மமாக விஷயம், லட்சியமும் தர்மமாக இருக்கணும். அதை அடைவதற்காக நாம் செய்கின்ற முயற்சியும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அப்புறம் அதையும் எதற்காக பண்ணணும்னா அதனுடைய பலனை கருதி பண்ணாமல் இது ஈஸ்வரனுடைய கட்டளை, என்னுடைய தர்மம் என்று தர்மத்திற்காக தர்மத்தை செய்ய வேண்டும், பலன் கருதி செய்யக்கூடாது. அதனால் ஆச்சாரியார் எங்கள் பாஷ்யத்தில் விளக்கம் கொடுக்குறார். படிக்கலாம். சுகதுக்கே சமே, சுகதுக்கே சமே சமே துல்யே கிருத்வா ராகத்வேஷோ அகிருத்வா இதி ஏதத். சுகதுக்கே, சுகம் துக்கம் ரெண்டிலும், சுகத்திலும் துக்கத்திலும். சமே, சமேனா துல்லியே, துல்லியமாக சமமான தன்மை. சமே கிருத்வானா துல்லியே கிருத்வா. துல்லியே கிருத்வானா என்ன அர்த்தம்? ராகத்வேஷோ அகிருத்வா, ராகத்வேஷம் கொள்ளாமல். சுகத்தில் ராகமும் துக்கத்தில் துவேஷமும் ஏற்படுதல் இயல்பு, அதான் சாமானியம். ஸோ ஒரு நன்மை கிடைச்சதுனாக்கா, ஒரு இன்பம் கிடைச்சதுன்னா அந்த இன்பத்தில் மகிழ்ச்சி அடைதல், அந்த இன்பம் மேலும் தொடர வேண்டும், அது நம்மை விட்டு போகாமல் இருக்கணும். அப்புறம் அந்த இன்பம் விருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறது இயல்பு, அதான் ராகம். அந்த சுகத்தை தரக்கூடிய பொருள் அல்லது உறவு நம்மை விட்டு போகாமல் இருக்க வேண்டும், அதுவும் தொடர்ந்து சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, எதிர்பார்ப்பு, பற்று, அதுக்கு தான் ராகம்னு பேர். அது கிடைக்குது, இருக்குது, அனுபவிக்கிறோம் என்று அந்த அனுபவிக்கிற காலத்தில் மட்டும் அதை மட்டும் நினைத்து கொண்டு இல்லாமல் அந்த அனுபவத்தில் ருச்சி ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த அனுபவம் வேண்டும்னு நினைக்கிறது. அந்த அனுபவத்தை தரக்கூடிய பொருள் நம்முடனே இருக்க வேண்டும்ங்கிற அபிமானம் ஏற்படுதல், அதற்குத்தான் ராகம்னு பேர். அதே மாதிரி துக்கத்திற்கு எது காரணமாக இருக்கோ, அது புறத்தில் இருக்க ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது மற்ற உறவுகளாக இருக்கலாம். இல்லை ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், எந்த விதத்தில் துக்கமானது வந்தாலும் துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே வெறுப்பானது ஏற்படும். இது இதனால் நமக்கு கஷ்டம் வந்துருச்சு, அதனால் இது கூடாது, இதை அழிக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும், இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு ஏற்படுகின்றது. அது வெறுப்பு. அப்போ உலகத்தில் சில பொருள்கள் அல்லது சில உயிர்கள் அதை நாம் விரும்புகின்றோம், அதிலிருந்து சுகம் கிடைக்கின்ற பொழுது. அதே மாதிரி சில பொருட்கள், சில விஷயங்கள், சில சூழ்நிலைகள், சில உறவுகள் அதை நாம் வெறுக்கின்றோம், அதிலிருந்து நமக்கு துன்பமானது ஏற்படுகின்ற பொழுது இந்த ரெண்டையும் செய்யாமல், இந்த ரெண்டையும் மனதில் ஏற்படாமல், இந்த வெறுப்பானது மனதில் ஏற்படாமல் இருத்தல் என்பது அதான் இங்கே சொல்கிறார். ராகத்வேஷோ அகிருத்வானா, ராகத்வேஷத்தை கொள்ளாமல். அப்படி அந்த பொருளை விரும்புதலோ வெறுத்தலோ செய்யாமல்,
அப்போ இந்த காலத்தில் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இது இவ்வாறு நடந்திருக்கிறது. அதுவும் அந்த இன்ப துன்பத்திற்கு காரணம் நம்ம அந்த பொருள் அல்லது உறவு நினைக்கிறதுனால தான் அதன் மேலே விருப்பு வெறுப்பானது வருகின்றது. உண்மையிலேயே அந்த பொருள் அந்த உறவு காரணம் அல்ல, நாம் செய்த புண்ணிய பாபம் காரணம். அதனால் அது பூர்வ ஜென்மத்தில் முன்னாடி நாம் செய்த வினைப்பயன் அதன் வாயிலாக அவர்கள் வாயிலாக வருகிறது. அதனால் அதற்கு அது ஒரு காரணம் அல்ல. ஜடப்பொருள் எந்த விதத்திலையும் சுகத்தை கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஜடப்பொருள். சேதனப்பொருள் உறவுகள் அது சுகத்தை கொடுத்தாலும் மற்ற மனிதர்கள் சுகத்தை கொடுத்தாலும் அவர்கள் ஒரு நிமித்தம் மாத்திரம். உண்மையிலே நம்மளுடைய தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நாம் செய்த வினைப்பயன்தான் அவர்கள் வாயிலாக அதன் வாயிலாக வருகிறது என்று புரிந்து கொண்டு புறத்தில் இருக்க மனிதர்களையோ பொருள்களையோ விரும்புதலோ வெறுத்தலோ கொள்ளாமல் அப்புறம் இந்த ஞானத்தினால மனதை சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும். மனதை சமநிலையில் வைத்து கொள்ளணும். அது எதனால் எப்படி முடியும் அப்படின்னா இந்த ஞானத்தை அபியாசம் பண்ணுறதுனால. அதே மாதிரி தான் ஒரு தொழில் பண்ணுறோம், விவகாரம் பண்ணுறோம், அதில் வெற்றியானது வருகிறது, தோல்வியானது வருகின்றது, அதில் நமக்கு லாபம் நஷ்டங்கிறது ஏற்படுகின்றது. அது கூட நம்மளுடைய முயற்சி சரியாக இருந்தாலும், நம்ம முயற்சி சரியாக இல்லைனாலும் வெற்றி தோல்வி லாப நஷ்டம் வரலாம். ஆனால் நம்ம தெரிந்து ஒரு முயற்சியை சரியாக செய்கின்ற பொழுதும் அதில் வெற்றி தோல்வி மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. லாப நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதற்கும் யார் காரணம்? அதற்கும் புண்ணிய பாபம் தான் காரணம். அதில் நம்ம முயற்சி சரியாக இருந்து தோத்தாலும் ஐயோ போச்சே, இப்படி ஏமாந்துட்டோமே, அல்லது இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கே, இல்லை நம்ம திறமை இல்லாதவர்களாக இருக்கிறோமோன்னு அதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மையானது நமக்கு மனதில் வரலாம். நம்மளுடைய வெற்றி தோல்விக்கு நாம தான் காரணம்னு நம்ம நினைக்கிற பொழுது அதனால் தாழ்வு மனப்பான்மை வரலாம். அல்லது பிற புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரணம்னு நினச்சா அதன் மேலே விருப்பு வெறுப்பானது வரும். அப்போ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம, இது விதியினால் வரக்கூடியது, ஏற்கனவே செய்த வினைப்பயன் இப்பொழுது நமக்கு வந்து சேருகின்றது என்ற அந்த ஞானத்தினால சமௌகிருத்வா அப்பையும் மனதோட சமநிலை மாறாமல் பார்த்து கொண்டு இப்படி எந்த இருமைகள், அதனால் இதை சுருக்கமாக சொன்னால் புறத்தில் வரக்கூடிய இருமைகளால் அது இருமைகள், அந்த இருமைகளால் மனதோட சமநிலை மாறாமல், மனது கலக்கமடையாமல், இருமை ஏற்படுதல் உலக இயல்பு, உலக இயற்கை, இரவும் பகலும் குளிரும் வெப்பமும் இப்படி மாறி மாறி வர்றது உலகத்தினுடைய தன்மை என்று புரிந்து கொண்டு, அதனால் மனதோட அமைதி கெடாமல், மனதில் விருப்பு வெறுப்பு தோன்றாமல் பார்த்து கொண்டு உன்னுடைய கடமையை நீ செய்வாயாக. அவ்வாறு நீ செய்தால் அந்த விளைவுகளால் புண்ணியத்தையோ பாப்பத்தையோ அடைய மாட்டாய். ஏவம் யுத்தம் குர்வன் பாப்பம் ந அவாப்ஸ்யசி இது ஏஷக உபதேசக. இந்த உபதேசமானது பிராசங்கிக. இது நடுவில் இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்கிறது என்பது தான் பகவானுடைய தாத்பரியம். அதை பாரமார்த்திக திருஷ்டியில் சொன்னார். அதுக்கப்புறம் வியாபகாரிக திருஷ்டியில் தர்மத்தையும் சொன்னார். அதற்கு நடுவில் யுத்தம் செய்தல் என்பதனுடைய கடமை, ஆகவே யுத்தம் செய் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் எந்த மனநிலையோடு யுத்தம் செய்யணும் என்று செய் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வந்ததுனால அந்த ஆட்டிடியூட், அந்த பாவனை என்பதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த விஷயத்தை பகவான் பின்னாடி தான் பேச போகிறார். இங்கே ஆத்ம தத்துவத்தை சொல்கிறது, அந்த ஞானத்தோட யுத்தம் செய் என்று சொல்வது தான் கருத்து. ஆனால் அதே சமயம் அந்த யுத்தம் செய்யுங்கிற கருத்து வந்ததுனால எந்த மனநிலையோட எந்த பாவனையோட யுத்தம் செய்யணும் என்பதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். நல்லா பிராசங்கிக்கம்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வர்ற பொழுது அதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம், அந்த டாப்பிக்கு மெயின் டாப்பிக்கு பொருத்தமில்லாததாக இருந்தாலும் அதோட சம்பந்தமுடைய ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஏன்னா அப்புறம் பின்னாடி இன்னொரு சமயத்தில் அதை பற்றி அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அப்போ அதற்கு அந்த நேரத்தில் அது ஞாபகத்துக்கு வரணும். அப்படி
இல்லாமல் அந்த நேரம் நினைவுகளை வர்ற பொழுதே பொருத்தமான சம்பந்தமான விஷயங்களை சொல்லிவிடுதல் என்பது சந்தர்ப்ப வசத்தினால் சொல்தல். அதுதான் பிராசங்கிக்கம்னு பேர். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரஸ்தாபத்தில் உனக்கு சொல்ல நேர்ந்தது. அதனால் நாமளும் எதையாவது சொல்கிற பொழுது நடுவில் ஒரு அரசியல் விஷயம் சொல்கிறோம்னா இல்லை உலக விவகாரங்களை சொல்லுகிறோம்னா அப்போ அதை பற்றிய நமக்கு ஒரு பார்வை, நமக்கு ஒரு கருத்து இருக்குது. அதை தனியாக நம்ம ஒன்றும் அரசியல் தனியாக பேசுகிறதுன்னு ஒரு மேடை போட்டு பேச போகிறது இல்லை உலக விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களில் நமக்கு தர்ம விஷயத்தில் சில விஷயங்கள் இதெல்லாம் தத்துவத்தை பார்க்கிற பொழுது அதே திருஷ்டியை அதை அப்படியே அங்கே அரசியல் தர்ம விஷயத்துக்கு பொருத்தி பார்க்கிற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வருது. அப்போ அதை சொல்லிடுறோம். உண்மையிலே நமக்கு நோக்கம் அதை சொல்கிறது இல்லை, இங்கே வேதாந்தத்தை சொல்கிறது தான். ஆனால் அது நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு, உலக வாழ்க்கையோடு, நடப்பு அரசியல் சமூக விவகாரங்களோடு பொருந்தி போகிற பொழுது இந்த பார்வையை நம்ம அங்கேயும் கொண்டு வரோம், அந்த சிந்தனை அங்கேயும் கொண்டு வரோம். அப்போ அந்த கோணத்தில் நம்ம அதையும் பார்க்கணும் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறது. அதனால் அதுக்கு பேர் தான் பிராசங்கிக்கம்னு பேர். அப்படி இங்கே ஆத்ம தத்துவத்தை சொன்னார், ஸ்வதர்மத்தை சொன்னார். அதோட ஒரு சூக்ஷ்மத்தையும் தர்ம சூக்ஷ்மத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் பின்னாடி இதை விரிவாக பேச போகிறார். அதற்கு ஒரு மூலமாக தொடக்கமாக இந்த இடத்துல இந்த ஸ்லோகமானது வந்திருக்கிறது. அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை 39வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. சோகமோக அபநயனாய லௌகிகः ஞாயः ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய இத்யாத்யைஹ ஸ்லோகைஹ உக்தः நது தாத்பர்யேன. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய இத்யாதிபிஹ ஸ்லோகைஹ சோக மோக அபநயனாய லௌகிகः ஞாயः உக்தः. ஆச்சாரியர் அவதாரிக்கையாக சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கையாக சொல்கிற பொழுது சொல்கிறார், இந்த ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷியன்னு தொடங்கி உன்னுடைய தர்மத்தின்படி பார்த்தாலும் என்று சொல்ல தொடங்கியது. அது பகவானுடைய முக்கியமான உபதேசம் அல்ல. இத்தியாதிபிகி அந்த ஸ்லோகத்திலிருந்து இத்தியாதிபிகி ஸ்லோகைகி சோகமோக அபநயனாய லௌகிக நியாயக உக்தக. சோகமோகத்தை நீக்குவதற்கான ஒரு லௌகிக நியாயமும் சொல்லப்பட்டது. நது தாத்பரியேன இந்த லௌகிக நியாயத்தை சொல்கிறதுங்கிறது பகவானுடைய தாத்பரியம் அல்ல. பாரமார்த்திக ஞானத்தை கொடுப்பது, ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை உபதேசித்து அதனால் நிரந்தரமாக துக்க நிவர்த்தி ஏற்படுத்துதல் என்பது தான் பகவானுடைய உபதேசத்தினுடைய நோக்கம். ஆனால் இந்த கோணத்தில் விவகார திருஷ்டியில் பார்த்தாலும் என்று லௌகிக நியாயத்தையும் நடுவில் சொல்லியிருக்கிறார். இது 11வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் தத்துவ திருஷ்டியில் சொன்னார், பாரமார்த்திக திருஷ்டியில் சொன்னார். 31லேருந்து 37 வரைக்கும் சொல்லப்பட்ட ஸ்வதர்மத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் என்பது லௌகிக நியாயம். அடுத்த வரி பரமார்த்த தர்சனம் து இக பிரகிருதம் தத் ச உக்தம் உபசம்ஹரதி. அடுத்த ஸ்லோகத்தில் இதுவரை சொல்லி வந்த அந்த பரமார்த்த திருஷ்டி என்ற விஷயத்தை நிறைவு செய்கின்றார், அந்த கருத்தை நிறைவு செய்கின்றார். அப்போ அடுத்த டாபிக், இது வரைக்கும் பேசினது சாங்கியம்ங்கிற டாப்பிக்கில் பேசினார். அப்புறம் யோகம்ங்கிற டாப்பிக்கில் பகவான் பேச போகிறார். இது வேற அது வேறன்னு விபாகம் பண்ணுறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். ஏஷா தே அபிஹிதா இதி சாஸ்திர விஷய விபாக பிரதர்ஷனாய. இப்பொழுது அபிஹிதா இதி ஏஷாத்தே அபிஹிதா இதிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரி. இந்த ஸ்லோகத்தில் இருந்து இவ்வாறு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் இருந்து சாஸ்திர விஷய விபாக பிரதர்ஷனாய, சாஸ்திர விஷயத்தினுடைய விபாகம், அதனுடைய பிரிவு பேதம் அதை காட்டுவதற்காக
இந்த ஸ்லோகமானது ஏஷாத்தே அபிஹீதா என்ற ஸ்லோகமானது சொல்லப்படுகின்றது. சாஸ்திர விஷயம் 2 ஆரம்பத்திலே முகவுரையிலேயே ஆச்சாரியர் அதை தெளிவுபடுத்திட்டார். பகவான் இனிமேல் தான் சொல்ல போகிறார். அடுத்த அத்தியாயத்தில் இங்கேயும் அடுத்த அத்தியாயத்திலையும் சொல்ல போகிறார். ஆனால் ஆச்சாரியர் ஆரம்பத்தில் இருந்தே இந்த விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கணும்னு கர்மங்கிறது யாருக்கு, ஞானம் என்பது யாருக்கு, கர்மம் என்பது அஞ்ஞானிகளுக்கு, ஞானம் என்பது ஞானிகளுக்கு. ஞானத்தை, முக்தியை, மோட்சத்தை, ஞானம்ங்கிறது ஞானி என்பது ஞானத்தை விரும்புகிறவர்கள், முமுட்சுக்களுக்கு கர்ம சந்நியாசம் என்பது தான் விதி. அது கூட விதி கிடையாது, கர்ம சந்நியாசத்தில் தான் அதிகாரம். அப்புறம் அஞ்ஞானிகளுக்கு கர்மத்தை செய்வதில் தான் அதிகாரம் என்று விபாகம்ங்கிறது சாஸ்திரத்தினுடைய ஒட்டுமொத்த வேதத்தினுடைய கருத்து. அதுதான் பகவான் உபதேசத்தினுடைய கருத்து. அதை பகவானே பிரித்து காட்டுவதற்காக அடுத்த ஸ்லோகத்தை அவரே பிரித்து சொல்லுகின்றார். அதான் சாஸ்திர விஷய விபாக பிரதர்சனாய, சாஸ்திர விஷயத்தினுடைய 2 பிரிவுகளை காட்டுவதற்காக. உபசம்ஹரதினா முடிக்கின்றார். இதுவரைக்கும் சொன்ன பாரமார்த்திக திருஷ்டியை முடிக்கின்றார். அந்த பாரமார்த்திக திருஷ்டியிலான உபதேசத்தை முடிக்கின்றார். அடுத்த வரி, இஹி தர்ஷிதே புனः சாஸ்திர விஷய விபாகே உபரிஷ்டாத் ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் இதி நிஷ்டாத்வய விஷயம் சாஸ்திரம் சுகம் பிரவர்த்திஷ்யதே ஸ்ரோத்தாரக ச விஷய விபாகேன சுகம் கிரஹீஷ்யந்தி இதி அத்தஹ ஆஹ. இஹ ஹி தர்ஷிதே புனः சாஸ்திர விஷய விபாகே உபரிஷ்டாத். இங்கே காட்டிவிட்டு பிறகு அடுத்த அத்தியாயத்தில் ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் என்று நிஷ்டாத்வயம்னா வாழ்க்கை முறை, 2 விதமான வாழ்க்கை முறையை குறித்த விஷயம், அது குறித்த ஞானத்தை சொல்லப் போகின்றார். அப்படி பின்னாடி சொல்ல போகிறதுக்கு ஒரு முகவுரையா, அப்படி பின்னாடி சொல்கிற பொழுது அது கேட்பவர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காகவும் தான் சொல்வதற்கு எளிதாக இருப்பதற்காகவும் இங்கே பிரித்து சொல்லுகின்றார். நல்ல நிஷ்டாத்வய விஷயம் சாஸ்திரம் சுகம் பிரவர்த்திஷ்யதே, அந்த சுகமாக எளிதாக எடுத்து சொல்வதற்காகவும் கேட்பவர்களுக்கு விஷய விபாகேன சுகம் கிரஹீஷ்யந்தி இதி, அந்த 2ஐயும் சரியாக பிரித்து புரிந்து கொள்வதற்காகவும் இந்த ஸ்லோகத்தை பகவான் ஆரம்பிக்கின்றார், சொல்லுகின்றார். 39வது ஸ்லோகம். ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணோ புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி. ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணோ புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி. ஹே பார்த்த, ஹே அர்ஜுன. அர்ஜுனனுக்கு ஒரு பேர் பார்த்தன், பிருத்தாவினுடைய புத்திரன், குந்திக்கு இன்னொரு பேர். பார்த்த அர்ஜுனா, சாங்கியே ஏஷா புத்திஹி தே அபிஹிதா. அபிஹிதான சொல்லப்பட்டது. உனக்கு இந்த புத்தியானது, இந்த ஞானமானது, இந்த உபதேசமானது சொல்லப்பட்டது. எந்த விஷயத்தில்? சாங்கிய விஷயத்தில். சாங்கிய விஷயங்கிறது ஆத்ம தத்துவ விஷயத்தில், ஆத்ம ஞான விஷயத்தில், பாரமார்த்திக ஞானத்தில், பாரமார்த்திக தத்துவ விஷயத்தில். சாங்கியம் அப்படிங்கிறது ஞானத்திற்கு இன்னொரு பேர், ஞானம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் சாங்கியம் என்பது. சாங்கியம்னா ஞானத்தில், ஞான யோகத்தில் அல்லது ஆத்மாவை பற்றிய தத்துவ விஷயத்தில் இந்த புத்தியானது, இந்த உபதேசமானது உனக்கு சொல்லப்பட்டது.
யயா புத்தியா யுக்தக கர்மபந்தம் பிரகாசியசி தாம் யோகே து இமாம் ஸ்ரோ. இனிமேல் நான் உனக்கு இன்னொரு விதமான புத்தியை சொல்லப் போகின்றேன், இன்னொரு விதமான உபதேசத்தை, இன்னொரு விஷயத்தை பற்றிய ஞானத்தை சொல்லப் போகின்றேன். முதல்ல ஞானத்தை பற்றிய ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம் அதை முதல்ல சொன்னார். ஆத்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை சொன்னார். இங்கே கர்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை உபதேசிக்கின்றேன், சொல்லப் போகின்றேன். அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? யயா புத்தியா யுக்தக கர்மபந்தம் பிரகாசியசி. எந்த புத்தியோடு கூடினால் நீ கர்மமாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவாயோ அதை நான் உனக்கு சொல்லுகின்றேன். கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார், அதற்கான ஞானத்தை உபதேசிக்கின்றார். அதனால் தாம் யோகே து, அதனால் அதுக்கு பேர் யோக விஷயம். முதல்ல சொன்னது சாங்கிய விஷயம், இங்கே சொல்ல போகிறது யோக விஷயம். இமாம் சுணு, இதை சொல்ல போகிறேன். ஆமாம், கர்மத்தை விடுவதற்கான உபாயத்தை, அதாவது கர்மத்தை விடுவதற்கான, கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பந்தத்தை விடுவதற்கான உபாயம். அதனால் யோகம்னு சொல்கிறார். அந்த கர்மயோகம் தான், கர்மயோகம் சொல்ல போகிறார். ஆனால் அது யோகம்ங்கிற வார்த்தையில் சொல்கிறார். கர்மத்தினா, அதாவது கர்மத்தை பண்ணால், சாமான்யமாக கர்மத்தை பண்ணால் அதனால் புண்ணிய பாப்பம்ங்கிற பலன் வரும். அந்த பலன் தான் பந்தம். அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறக்கணும், இறக்கணும், மற்ற விவகாரங்கள்லாம் எல்லாமே வரும். அதான் பந்தம். அதனால் கர்ம பந்தம்ங்கிறது கர்மந்தான் பந்தம். கர்மத்தை செஞ்சாலே பந்தமானது வரும். ஆனால் கர்மத்தை செய்து கர்ம பந்தத்திலிருந்து எந்த கர்மமானது பந்தத்தை கொடுக்கின்றதோ அதே கர்மத்தை பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயமாக நான் சொல்லுகிறேன் சொல்கிறார். அதுக்கு பேர் தான் யோகம்னு பேர் வைக்கிறார். அதனால் அது ஒரு டெக்னிக்னா, அந்த யோகா அதே கர்மா தான், அதே செயல் தான், ஆனால் பந்தத்திலிருந்து விடுவிப்பதாக ஆகின்றது. அதுக்கு என்ன மனநிலை, இப்போ செய்யக்கூடிய செயலில் மாற்றம் கிடையாது, அதே செயல்தான். ஆனால் எந்த பாவனை, எந்த மனநிலை, எந்த அறிவோடு செஞ்சால் பந்தம் வருமோ அதை மாற்றி அதற்கு எதிரான இன்னொரு மனநிலை, இன்னொரு பாவனை, அதிலிருந்து செஞ்சால் பந்தமானது ஏற்படாது. ஆனால் கர்மத்தில் மாற்றம் இல்லை, கர்மத்தை செய்யுங்கிறதான் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதே கர்மமானது பந்தத்திலிருந்து விடுவிக்கின்ற உபாயமாக ஆகும். எப்படி செய்தால் ஆகுங்கிறதான் இங்கே அந்த புத்தியை கொடுக்கிறார், அந்த ஞானத்தை, அந்த உபதேசத்தை செய்கின்றார். அதற்கு யோகம்ங்கிற பெயரை வைத்து செய்கின்றார், உபதேசம் செய்கின்றார். ஆனால் கர்மம் கர்மயோகம், கர்மத்தை கர்மமாக செய்கிற பொழுது கர்மபந்தம், கர்ம யோகமாக செய்கின்ற பொழுது கர்மத்திலிருந்து விடுதலை ஏற்படுகின்றது. ஒரு முடிச்சு போடுறோம், 2 கயிறை வச்சு முடிச்சு போடுறோம், அது ஒரு கர்மா தான். ஆனால் ரெண்டு கயிறுக்கு நடுவில் ஒரு பந்தமானது ஏற்படுகிறது. அப்புறம் அந்த கயிறை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுவும் ஒரு கர்மா தான். ஆனால் முதல்ல எப்படி முடிச்சு போட்டோமோ அதுக்கு ரிவர்ஸில் வேலை செய்யணும். அதை உல்டாவாக அதை வேலை செஞ்சோம்னாக்கா அந்த பந்தமானது பிரிந்துவிடும். அந்த மாதிரி இந்த கர்மாவை பண்ணுறதுங்கிறது புண்ணிய பாபத்தை கொடுக்கக்கூடியது. அதே கர்மா யோகமாக செய்யப்படுகின்ற பொழுது புண்ணிய பாபத்திலிருந்து விடுவிப்பதாக, ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை உண்டு பண்ணுவதாக ஆகின்றது. ஞானந்தான் உண்மையிலேயே விடுதலையை கொடுக்கும், ஞானந்தான் உண்மையிலேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு ஒரு தகுதி தேவைப்படுகின்றது. அந்த தகுதி இந்த கர்ம யோகத்திலிருந்து ஒரு ஜீவனுக்கு கிடைக்கின்றது. அதனால் பின்னாடி கர்மயோகத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிற பொழுது அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதனுடைய சூக்ஷ்மம், ரகசியங்கள் எல்லாம் சாமர்த்தியம், கௌசலம்னு சொல்கிறார். யோக கர்மசு கௌசலம்னு பின்னாடி சொல்ல போகிறார். கர்மங்களில் சாமர்த்தியங்கிறது இந்த யோகத்தினால் வரும் என்பது நம்ம பார்க்க போகிறோம். கர்மம் பந்தத்தை கொடுக்கக்கூடியது, அதே யோகமாக செய்யப்படுகின்ற பொழுது விடுதலையை கொடுக்கக்கூடியதுங்கிறது வரப்போகின்றது. அதனால் யோக புத்தியை, யோகத்தை பற்றிய விஷயத்தை, யோக விஷயத்தில், யோகேத்துனா யோக விஷயத்தில், யோகத்தை பற்றிய கர்மத்தை செய்கின்ற விஷயத்தில் எந்த அறிவோடு நீ கர்மத்தை செய்தால் கர்மமாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவாயோ அந்த அறிவை நான் உனக்கு இப்பொழுது உபதேசம் செய்கின்றேன், கேட்பாயாக. அதாவது ஆத்மா எப்பொழுதும் அகர்த்தாவாக இருக்கு.
ஆத்மா அகர்த்தா போக்தாங்கிற ஞானம் வந்தால் அதுவே பந்தத்திலிருந்து விடுதலை. அந்த ஞானமே நமக்கு நான் அசம்சாரிங்கிற ஞானமே நமக்கு முக்தியை தந்து விடுகிறது. அதற்கு பிறகு நம்ம கர்மத்தை செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செய்கின்ற பொழுதும் ஆத்மா எதுவும் செய்வது இல்லை, செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் ஆத்மா சும்மா இருக்குங்கிறது இல்லை. அது இரண்டையும் கடந்ததாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்வது தான் ஞானம். அந்த ஆத்மாவே நான் புரிந்து கொண்டா அதுவே ஜீவன் முக்தி. அதற்கு மேலே நமக்கு எந்த விதத்திலும் சம்சார பந்தமானது வரப்போவது இல்லை. ஆனால் அப்படி மனது நின்று விடுமான நிற்கிறது இல்லை. அந்த உயர்ந்த தத்துவம் நமக்கு உடனே புரிந்து விடுவது இல்லை. அப்படி புரிந்து விட்டால் அடுத்த க்ஷணம் சன்னியாசி தான். எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். அல்லது துக்கம் இல்லாமல் துக்கம் அந்த க்ஷணமே போய்விடும். அதனால் விட்டுட்டு போகணுங்கிறது கூட கட்டாயம் கிடையாது. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம்னு ஆயிடுச்சு. ஆத்மா செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, செய்யலைனாலும் ஒன்றும் இல்லைன்னு புரிந்து கொண்ட பிறகு எதை செய்கிறத பற்றியும் கவலை இல்லை. ஆனால் துக்கமானது மனதில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அப்படி மனது நின்று விடுகிறதான்னா அப்படி நிற்கிறது இல்லை. உடனடியாக விடுதலை அடைந்து விட்டது, நான் விடுதலை அடைந்து விட்டேன், நான் ஜீவன் முக்தனாகிவிட்டேன் அப்படின்னு நம்மளால் பகிரங்கமாக சொல்ல முடியுமான்னா சொல்வதற்கு முடியவில்லை. ஏன்னா அந்த ஞானம் இருக்குது, ஆனாலும் அந்த ராகத்வேஷம் பற்றுகள் முதலானவைகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் என்னது? இந்த வாசனைகள் காரணமாக இருக்குது. அல்லது நம்மளுடைய மனதில் இன்னும் ராகத்வேஷத்தினுடைய அந்த ராகத்வேஷம் வந்து கொண்டே இருக்குது. ஞானம் திடமாக இல்லாததுனால ஒன்றும் ஞானமே வராது, ஞானம் வர்றதுலேயே பிரதிபந்தம் இருக்குது. அல்லது ஞானம் வந்தாலும் ஞானம் திருடமாக இருக்கிறதில்ல, அப்பப்போ அது மறந்து போய் விடுகிறது. அதனால் ராகத்வேஷமானது வருகின்றது. இப்போ அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதற்கு தான் பகவான் இந்த யோகம்ங்கிறத சொல்லுகின்றார். அப்படி கர்மத்தை பண்ணு, இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டு இருந்தாயோ அதை செய், அதையே செய். ஆனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்வாயாக. அதுதான் யோகம்னு சொல்லுகிறார். அப்புறம் செயலினுடைய விளைவு வருகின்ற பொழுது அதில் விருப்பு கொள்ளாமல் அதை அப்படியே அந்த சமயக்கிருத்துவான்னு சொன்னாரே அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாயாக. அப்படி தொடர்ந்து செய்து வர்ற பொழுது இந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள், அந்த ராகத்வேஷங்கள் நீங்கும். மனது சமத்துவத்தை அடையும். சமத்துவம் அடைந்த மனது சாந்தியை அடையும். அதனால் ஆத்ம ஞானமானது நன்கு விளங்கும். அதனால் ஆத்ம ஞானம்ங்கிறத விடுதலையை தரத்தக்கது. அந்த ஞானத்தை ஆத்ம ஞானம் வருவதற்கு நமக்கு மனசில் தடை இருக்கிற பொழுது அந்த தடையை போக்குவதற்கு கர்மயோகம் உபாசனைங்கிறது சாதனமாக இருக்கின்றது. அதான் விஷயம். துக்கம் போயிடுச்சுனாலே ஆனந்தம்தான். அப்போ நம்மளால் அப்படியா துக்கம் போயிட்டு நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு இருக்க முடிஞ்சால் அதுக்கு மேலே கர்மயோகத்துக்கே வேலை இல்லை. அப்படி இருக்க முடியலேங்கிற பொழுது தான் கர்மயோகத்துக்கான கர்மயோகங்கிற சாதனையை சொல்லுகின்றார். ஆனால் கிளாஸில் பாடம் கேட்டோடனே புரிஞ்சுட்டா அப்புறம் டியூஷன் வேண்டியது இல்லையே. டியூஷனுங்கிறது யாருக்குண்ணா அது போதுமானதாக இல்லைங்கிற பொழுது கூடுதலாக பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கிறது. அந்த மாதிரி இது. அப்புறம் நம்ம மனதில் பொதுவாக 3 விதமான தோஷங்கள் இருக்குது. நம்ம மனதில் இருக்கக்கூடிய தோஷம் ஆவரணம், அஜ்ஞானம்ங்கிறது, அப்புறம் மலம், விக்ஷேபம். அஜ்ஞானம் அல்லது ஆவரணம், மனம், விக்ஷேபம் அப்படின்னு 3 விதமான தோஷம் நம்ம மனதில் இருக்குது. ஒன்று அறியாமை, அவித்யாங்கிறது மனதில் இருக்குது. எது நல்லது கெட்டது என்பதும் இந்த ஆத்மா அனாத்ம நித்திய அனித்திய விவேகமெல்லாம் இல்லாமல் தான் நம்ம சாமான்யமாக இருக்கிறோம். அது தானாக வருவது இல்லை. இல்லை அஜ்ஞானம்ங்கிறது, இந்த தத்துவ விஷயத்தை பற்றிய அஜ்ஞானம்ங்கிறது நமக்கு மனதில் இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய காரியமாக ராகம், துவேஷம், விருப்பு வெறுப்பு, பொறாமை, பேராசை, அந்த ஷட்ரிப்புக்கள்னு சொல்கிறோமே மற்ற குணங்களெல்லாம் இருக்குது. அது மலம். மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு முதலானவை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இன்னும் வேறு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதுக்கெல்லாம் மலம்னு பேர். அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு. அதில் மனதில் அவித்யாங்கிற ஒரு தோஷம் இருக்குது, அப்புறம் மலம்ங்கிற ஒரு தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் விக்ஷேபம்ங்கிற ஒரு தோஷம் இருக்குது, சஞ்சலம். அது இப்படி அப்படி, இது நல்லது அது நல்லது என்று மாறி மாறி யோசிக்கக்கூடிய சஞ்சலம்ங்கிறது மனதினுடைய ஒரு இயல்பான தன்மையாக இருக்கின்றது. அது ஒரு தோஷம்.
அது மூணும் இருக்கிறதுனால தான் மனசு கலங்கி போயிருக்கு அல்லது துக்கத்தை அடைகின்றது, தெளிவில்லாமல் இருக்குது, உறுதி இல்லாமல் இருக்குது. அதனால் ஆவரணம், மலம், விக்ஷேபம். அல்லது ஆவரணம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அஜ்ஞானம். அஜ்ஞானம், மலம், விக்ஷேபம்ங்கிற 3 விதமான தோஷம் நம்ம மனதில் இருக்கின்றது. அதை போக்குறதுக்கு தான் இந்த 3 உபாயம். ஆவரண தோஷம் நீங்கிறதுக்கு ஞானம்ங்கிறது உபாயம். ஆவரணம்ங்கிறது அஜ்ஞானம்னா அதுக்கு விரோதி ஞானம் தான். அந்த ஞானத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த தத்துவ உபதேசம் என்பது சாஸ்திர வேதாந்த விஷயங்களை, வேதாந்தமானது இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை சொல்லுகின்றது. பகவான் இது வரைக்கும் அதான் உபதேசம் பண்ணார். அந்த ஆவரணம்ங்கிற தோஷம் நீங்குவதற்காக தத்துவ புத்தியை, சாங்கிய புத்தியை உபதேசம் செய்தார். சாங்கிய விஷயத்தில் புத்தியை உபதேசம் செய்தார். தத்துவ ஞான உபதேசத்தை செய்தார். எதற்காக? அஜ்ஞானம், ஆவரணம்ங்கிற தோஷம் நீங்குவதற்காக. அந்த ஒரு தோஷம் போனால் போதாது, அப்புறம் மலம், விக்ஷேபம்ங்கிறது இருக்குது. அதனால் மலம்ங்கிற தோஷம் போகிறதுக்காக யோகம்ங்கிறத சொல்கிறார். கர்ம யோகம்ங்கிறது, யோக மார்க்கம்ங்கிறது மனசில் இருக்கக்கூடிய மலம், விருப்பு வெறுப்பு, பொறாமை, பேராசை, இந்த குணங்கள், தீய குணங்கள் போவதற்கான உபாயம், சாதனம். மலம்ங்கிற தோஷ நிவர்த்திக்கு சாதனம் யோகம் என்பது, கர்ம யோகம் என்பது. அதுக்கப்புறம் 3வது தோஷம் விக்ஷேபம் என்பது. அந்த விக்ஷேப நிவர்த்திக்கு உபாயம்தான் உபாசனை என்பது, தியானம் என்பது. மனதை ஒருமுகப்படுத்துதல். விக்ஷேபம்னாலே 2 முனைகளில் இருக்கிறது. அப்படி இல்லாமல் மனதை ஒரு முனைக்கு கொண்டு வருதல், ஒருமுகப்படுத்தல் என்பது தான் சமாதானம் என்று அதை சாதன சதுஷ்டயத்தில் அதுதான் சொல்கிறோம். சமாதானம் அல்லது சமாதி அல்லது தியானம், உபாசனை என்பது அந்த சாதனை. இந்த யோகம்ங்கிறதுக்குள்ள பகவான் 2ஐயும் சொல்கிறார். இல்லை, யோகம்ங்கிறதுல சமாதி யோகத்தையும் சொல்ல போகிறார், அதுக்கப்புறம் கர்ம யோகத்தையும் சொல்ல போகிறார். அப்போ மல விக்ஷேபம்ங்கிற இந்த 2 தோஷம் நீங்குவதற்காக கர்ம யோகமும் சமாதி யோகம் அல்லது தியான யோகமும் பகவானால் சொல்லப்படுகின்றது. ஞான யோகம் ஏற்கனவே ஆவரண தோஷம் நீங்குவதற்காக உபதேசிக்கப்பட்டு விட்டது. அதில் 2 மார்க்கம்ங்கிறது 2 நிலைகள். முதல்ல இந்த 3 தோஷம் நீங்குவதற்கான 2 விதமான சாதனைகள். பாஷ்யம் படிக்கலாம். ஏஷா தே துப்யம் அபிஹிதா உக்தா சாங்கியே பரமார்த்தவஸ்து விவேக விஷயே புத்திஹி ஞானம் சாக்ஷாத் சோகமோகாதி சம்சார ஹேத்து தோஷ நிவர்த்தி காரணம். ஏஷா தேன துப்யம். ஏஷான ஏஷா புத்தி, இந்த புத்தியானது. எந்த புத்தி அப்படிங்கிறதுக்கு நடுவில் விளக்கம் கொடுக்குறார். அதில் தேனா உனக்கு அப்படின்னு அர்த்தம். தேங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை துப்யம். துப்யம்னா உனக்கு. அபிஹிதா, அபிஹிதாங்கிறதுக்கு அர்த்தம் உக்தா. உக்தான சொல்லப்பட்டது, உனக்கு இது சொல்லப்பட்டது. இந்த புத்தியானது, இந்த ஞானமானது இதுவரை உபதேசிக்கப்பட்டது. எந்த விஷயத்தை குறித்த ஞானம், எந்த புத்தி? சாங்கியே. சாங்கியனா என்ன அர்த்தம்? பரமார்த்த வஸ்து விவேக விஷயே. பரமார்த்த வஸ்துவை பற்றிய விவேக விஷயம், அதான் சாங்கியம். சாங்கியங்கிற பொழுது அந்த விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். விவேக விஷயத்தில் வாஸ்தவமாக எந்த பொருள் இருக்கிறது, என்ன இருக்கிறது. வாஸ்தவமாக என்ன பொருள் இருக்குது? ஆத்மா தான் இருக்குது. இல்லை, ஆத்ம தத்துவம்னு சொல்லலாம் அல்லது பிரம்ம தத்துவம்னு சொல்லலாம். வாஸ்தவமாக பரமார்த்தமாக இருக்கக்கூடிய வஸ்து, அதனுடைய சொரூபம் என்ன, அப்படி ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கிறது, 2மே முக்கியம். அப்படி ஒன்று என்று இருக்கா இல்லையாங்கிறதுலே கேள்வி இருக்குது. பரமார்த்தமாக ஒரு வஸ்து இருக்கா இல்லையா, உடம்புக்கு வேற ஆத்மானு ஒன்று இருக்கா இல்லையா, உலகத்திற்கு வேற பரமாத்மானு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுலையே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ முதல்ல அது இருக்குங்கிறது தெளிவாக இருக்கணும். அப்புறம் இருக்குன்னா அது எப்படி இருக்குங்கிறது தெளிவாக
இருக்கணும். அதனால் பரமார்த்த வஸ்து இருக்கிறது, அது அதோட விவேகம் என்னது, அதனுடைய சொரூபம் என்ன என்பது, அது அகர்த்தாவாக இருக்கிறது, அபோக்தாவாக இருக்கிறது, அவிக்கிரியமாக இருக்கிறது, அது ஏக்கமாக இருக்கிறது, அது பூர்ணமாக இருக்கிறது, அப்புறம் பிறப்பு இறப்பு முதலானவை இல்லாதவையாக இருக்கின்றது. அதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி சொன்னார். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அதுதான். உடல் மாறுபடுகின்ற பொழுதும் தான் மாறுபடாமல் இருக்கின்றது. உடலுக்கு இருப்பது போன்ற 6 விகாரங்களும் அதற்கு இல்லை என்ற அந்த விவேகம், பரமார்த்த வஸ்து ஆத்ம வஸ்து, அந்த வஸ்துவை பற்றிய விவேகம் சொல்லப்பட்டது. அத விவேக விஷயே புத்திகி. அதனால் என்ன பிரயோஜனம்னா, அது என்ன பண்ணுது, ஞானம். அந்த புத்திகினா ஞானம்னு அர்த்தம். சாக்ஷாத் சோக மோகாதி சம்சார ஹேத்து தோஷ நிவர்த்தி காரணம். இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நேரடியாக, சாட்சாத்னா நேரடியாக, அதுவே அது மாத்திரமே சோக மோகாதி சம்சார ஹேத்து, சோகம் மோகம் முதலான சம்சாரத்திற்கு ஹேத்துவான தோஷம், சம்சாரத்திற்கு காரணம், சம்சார ஹேத்து சம்சாரத்திற்கு காரணம். எது சம்சாரத்திற்கு காரணம், சோகம் மோகங்கிறதா சம்சாரத்திற்கு காரணம், அதான் தோஷம். அந்த தோஷத்தை, அந்த குற்றத்தை நிவர்த்தி காரணம். அந்த தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு காரணமாக இருக்கின்ற ஞானம். அதில் சோகம் மோகம் முதலான சம்சாரத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமான தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான காரணம் ஞானம் என்பது, ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம் என்பது. அது உனக்கு இதுவரை சொல்லப்பட்டது. அதனால் இந்த ஞானத்தினால, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஆத்ம தத்துவ ஞானத்தினால, பரமார்த்த ஞானத்தினால சோகமோகமானது நீங்கும். சோகமோகம் நீங்குனா சம்சாரமானது நீங்கும். சம்சார நிவர்த்திங்கிறது தான் முக்தி. அதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யோகே தோ தத் பிராப்த்யுபாயே நிசங்கதயா த்வந்த்வ பிரகான பூர்வகம் ஈஸ்வர ஆராதனார்த்தே கர்மயோகே கர்மானுஷ்டானே சமாதியோகே ச இமாம் அனந்தரம் ஏவ உச்சியமானாம் புத்திம் ஸ்ருணு. யோகே தூனா இதற்கு இதுவரைக்கும் சொல்லி வந்ததற்கு வேறாக இது இன்னொரு டாபிக். அந்த டாப்பிக்கை பிரிக்கிறதுக்காக தூங்குற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதாவது டூனா மாறாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தபடியாக, அடுத்ததாக அல்லது வேறானதாக. அந்த தத் பிராப்தி உபாயே, அந்த தத்துங்கிறது ஞானம், ஞானத்தை பெறுவதற்கான உபாயத்தில் தத் பிராப்தி உபாயே. ஆனால் ஞானம்தான் மோட்சம் தரும். ஆனால் அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஒரு தகுதியானது வேண்டும். அந்த தகுதியை பெறுவதற்கான உபாயத்தில் என்ன உபாயம், கர்மயோகம். யோகம்ங்கிறது அந்த உபாயம்தான். அது எப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நிசங்கதயா. நிசங்கதயான சங்கம் நீங்கி இருப்பதுடன், சங்கம் இல்லாமல், பற்றில்லாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த நிசங்கதயா நிசங்கம் என்பது தான் நம்ம ஞான வாசிஷ்டத்தில் பார்த்தோம். என்னது, சங்க தியாகம் அப்படின்னு இருந்தது. சங்க தியாகம் அப்படிங்கிறதா நிசங்கத்தயான்னு திருத்தியா விபக்தியில் இங்கே வந்திருக்கு. நிசங்கம்னா சங்க தியாகம். சங்க தியாகம்னா என்னது, சங்கம்னா பற்று, தியாகம்னா பற்றின்மை, பற்றை விடுதல் என்பது அதாங்க. நிசங்கதயான பற்றை விடுவதனால், பற்றை விடுவதனாலும், துவந்த்வ பிரகான பூர்வகம், துவந்தங்களை தியாகம் செய்து, யோக விஷயத்தில் ஆசக்தி காமமற்று, நிசங்கதயாங்கிற காமமற்று, சுகதுக்க முதலிய துவந்தங்களை தியாகம் செய்து, துவந்த இருமைகளை தியாகம் செய்வதன் மூலமாகவும், ஈஸ்வர ஆராதனார்த்தே ஈஸ்வரனை ஆராதனம் செய்வதின் பொருட்டும், ஈஸ்வரனை வழிபடுவதின் பொருட்டும் கர்மயோகி. அதனால் ஈஸ்வர ஆராதனம்ங்கிறது என்ன, அதுனா பற்றை விடுதல் என்பதும் துவந்தங்களை விடுதல் என்பதும்
பொருட்கள் மேலே உறவுகள் மேலே இருக்க பற்றை விடுதல் என்பதும் இருமைகளால் மனசு கலங்காமல் இருக்கிறதும் தான் ஈஸ்வர ஆராதனம்னா. ஆனால் ஈஸ்வர ஆராதனத்தின் பொருட்டு கர்மயோகத்தில் கர்மயோகேன்னா என்ன அர்த்தம்? கர்ம அனுஷ்டானே. அதனால் யோகேனாக்கா கர்மயோகே. யோகேங்கிறது கர்மயோகே. கர்மயோகேனா கர்ம அனுஷ்டானே, கர்மத்தை அனுஷ்டானம் செய்வதில். அதோட சமாதி யோகேச்ச, சமாதி யோகத்திலும். அப்போ கர்மயோகம்ங்கிறது ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய கர்மா, சமாதி யோகம்ங்கிறது மானசம் கர்மா. அதான் உபாசனை தியானம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் கர்மத்தை செய்வதிலும் உபாசனையை செய்வதிலும் இமாம் அனந்தரம் ஏவ உச்சியமானம் புத்திம் ஸ்ரூ. இமாம்னா இன்னும் சொல்லப்பட போகின்ற இந்த புத்தியை நீ கேட்பாயாக. இந்த விஷயத்தை, இந்த உபதேசத்தை, இந்த ஞானத்தை நீ கேட்பாயாக. அதனால் கர்ம அனுஷ்டானம் பண்ணுறதுல இருக்க வேண்டிய புத்தி, அப்புறம் உபாசனையை பற்றிய புத்தி, இரண்டையும் நான் சொல்லப் போகின்றேன். ஞானத்தை பற்றிய புத்தியை சொல்லியாச்சு, கர்மத்தை பற்றியும் உபாசனை பற்றியும் இனி நான் சொல்லப் போகின்றேன், அதை கேட்பாயாக. அது எதற்காக? இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்கு. அது என்ன? முதல்ல அது தொடர்ந்து தாம் புத்திம். அடுத்த வரி தாம் புத்திம் ஸ்தௌதி பிரரோச்சனார்த்தம். அந்த புத்தியை முதல்ல ஸ்துதி செய்கின்றார், புகழ்ந்து சொல்லுகின்றார். புத்தியா யயா யோக விஷயயா யுக்தஹ ஹே பார்த்த கர்மபந்தம் கர்ம ஏவ தர்மாதர்மாக்கியः பந்தஹ கர்மபந்தஹ தம் பிரகாஸ்யசி ஈஸ்வர பிரசாத நிமித்த ஞான பிராப்தேஹே இதி அபிப்பிராயः. அதனால் யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னார். அதை முதல்ல புகழ்ந்து சொல்லுகின்றார். புத்தியா யயா யோக விஷயா யுக்தக, எந்த யோக விஷயத்தோடு கூடிய புத்தியினால், கர்மபந்தம் கர்மமாகிய பந்தத்தில், கர்மபந்தம்ங்கிறதுக்கு விளக்கம் என்னென்ன? கர்ம ஏவ பந்தக கர்மபந்தக, கர்மம் தான் பந்தம்னா, கர்மமே பந்தம், கர்மாவை செய்கிறதே பந்தம்னா அந்த கர்மா எப்படி இருக்குது? தர்ம அதர்ம ஆக்கியக, தர்மம் என்றும் அதர்மம் என்றும் சொல்லப்படுகின்ற கர்மமே பந்தம். அந்த கர்ம பந்தத்திலிருந்து எந்த புத்தியினால் விடுபடுவாயோ தம் பிரகாசியசி, விடுபடுவாயோ. அதற்கப்புறம் ஈஸ்வர பிரசாத நிமித்த ஞான பிராப்தேகே இது, ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதமாக ஞானத்தை பெறுவதின் வாயிலாக, அதனால் ஈஸ்வர பிரசாதமாக ஞானத்தை பெறுவதின் வாயிலாக எந்த கர்மமாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவாயோ அந்த புத்தியை நான் உனக்கு இப்பொழுது சொல்லுகின்றேன். இங்கே பார்க்கலாம், இதில் பார்ப்போம். இது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் முடியுது. சுந்தரராஜ சர்மாவுடைய பொழிப்புரையை பார்த்து முடிக்கலாம். முப்பத்தொன்பதாவது ஸ்லோகத்துக்கான அந்த முன்னாடி இருக்க அவதாரிகையிலேருந்து படிப்போம். யோகம்ங்கிறதுலேருந்து. உலக நடையான நியாயமானது அர்ஜுனுடைய சோக மோகங்களை போக்குவதற்காக நீ உன் தர்மத்தை என்பது முதலான ஸ்லோகங்களால் கூறப்பட்டது. 2:31 37 வரைக்கும் லௌகிக்க திருஷ்டியினால் சொல்லப்பட்டது. ஆனால் அது முக்கியம் அன்று, அது பகவானுடைய உபதேசத்தினுடைய முக்கிய விஷயம் அல்ல. பரம்பொருளை காட்டுதலே இங்கு எடுத்துக்கொண்ட விஷயம். ஆத்ம தத்துவத்தை சொல்கிறது தான் முக்கிய விஷயம். கீழ்னா முன்னால் கூறப்பட்ட அதுவும் அந்த ஆத்ம விஷயமும் நூலின் விஷயத்தை பகுத்து காட்டும் பொருட்டு இந்த புத்தி உனக்கு சொல்லப்பட்டது என்று முடிக்கப்படுகின்றது. அதனால் ஆத்ம தத்துவ உபதேசமானது இந்த ஸ்லோகத்தோட உனக்கு முடிக்கப்படுகின்றது. இதற்கப்புறம் இந்த ஆத்ம தத்துவத்தை 13வது அத்தியாயத்தில் தான் திரும்ப சொல்ல போகிறார். க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் தான் திரும்ப ஆத்மாவை பற்றிய விஷயமானது வருது. அதுக்கு நடுவில் இல்லை, அதுக்கு நடுவில் கர்மம், உபாசனை, பக்தி, இந்த விஷயங்கள் தான் விரிவாக பேசப்படுகின்றது. திரும்ப 13வது அத்தியாயத்தில் தான்
இந்த ஆத்ம தத்துவமானது மீண்டும் பேசப்படுகிறது. அதனால் இப்போ இந்த டாப்பிக்கை முடிக்கப்படுகிறது. இங்கு நூலின் விஷயத்தை பகுத்து காட்டினால்தான் ஞான யோகத்தால் சாங்கியர்களுக்கும் கர்ம யோகத்தால் யோகிகளுக்கும் என மேலே கூறுகின்ற இருவகை நிஷ்டைகளை பற்றிய நூலானது இனிதாக செல்லும். இது நிஷ்டைங்கிறது வாழ்க்கை முறை. 2 விதமான வாழ்க்கை முறையை பற்றிய விஷயமானது விரிவாக இனிதாக செல்லும். விஷயத்தை பகுத்தலினால் கேட்பவரும் நூற்பொருளை எளிதாக தெரிந்து கொள்வார்கள் என்பதால் அப்படி பிரித்து சொல்கிறதுனால கேட்பவர்களுக்கும் அது எளிதாக விளங்கும் என்பதற்காக பகவானே பிரித்து சொல்கிறார். இந்த புத்தியானது சாங்கிய விஷயத்திலே உனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் பார்த்த நீ எந்த புத்தியை கூடி கர்மமாகிய கட்டை அவிழ்த்து கொள்வாயோ அந்த இதனை யோக புத்தியை யோக விஷயத்திலே கேட்பாயாக. துன்பம் மயக்கம் முதலிய சம்சாரத்திற்கு காரணமான தீங்கை, அதாவது அஞ்ஞானத்தை நேரே போக்குவதான இந்த ஞானமானது பரம்பொருளை உள்ளபடி ஆராயுமாறு உனக்கு கீழே சொல்லப்பட்டதுன்னா மேலே சொல்லப்பட்டது. முன்னாடி சொல்லியாச்சுன்னு அர்த்தம். அந்த ஞானத்தை பெறுதற்கு வழியாய் துவந்துவங்களை பாராட்டாது தள்ளிவிட்டு பற்றில்லாமல் ஈஸ்வரனை தொழுதற் பொருட்டு செய்யும் கர்ம அனுஷ்டானமான கர்மயோகமும் சமாதி யோகமும் ஆகிய யோகத்தை பற்றி பின்வரும் இப்புத்தியை கேள். அதனால் யோகம்னு சொல்கிற பொழுது அதில் 2 கர்மயோகம், சமாதி யோகம் அல்லது தியான யோகம் அல்லது ராஜயோகம், இதெல்லாம் பல பெயர்களில் அப்படி இருக்குது. அதெல்லாம் ஒன்று தான். அந்த புத்தியை விரும்பி நாடுவதற்காக பகவான் கொண்டாடுகிறார். அதை விரும்பி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொஞ்சம் புகழ்ந்து சொல்லுகின்றார். ஸ்தௌத்தின்னு சொன்னாரே அது. பார்த்த நீ யோகத்தை பற்றிய புத்தியை உடையவனாய் கர்மமே ஆகிய தர்ம அதர்மங்கள் என்ற பெயரை உடைய அக்கட்டை நீக்கிக் கொள்வாய். ஈஸ்வர அனுகிரகத்தால் வரும் ஞானத்தை பெறுவதனாலேயே அந்த கட்டை விலக்கிக் கொள்வாய் என்பது கருத்து. அதனால் இந்த கர்மயோகம், உபாசனை என்ற சமாதி யோகம், இந்த 2ஐயும் தெரிந்து கொள்வதனால ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை நீ அடைவாய். அப்புறம் ஞானம் என்னங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது, மீண்டும் சொல்லப்படும். அந்த தகுதியை பெற்ற பிறகு அந்த ஆத்ம ஞானத்தின் வாயிலாக நீ கர்மபந்தத்திலிருந்து விடுதலையை அடைவாய். அதுக்கப்புறம் இதை இன்னும் புகழ்ந்து சொல்லுகின்றார். மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.